ஸ்ட்ரைட்டா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் இமேஜின் பண்ணுங்க. நீங்க நார்மலா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சடனா ஒரு பைக் வந்து உங்க காரை ஸ்கிராச் பண்ணிட்டு போயிடுச்சு. இல்ல சிக்னல்ல நிக்கும்போது யாராச்சும் ஹிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நான் இல்ல, நீ தான், உன்னோட ஃபால்ட்ன்னு ஆர்குமெண்ட் தான் நடக்கும். நம்ம சைடு நம்மள ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். பட் இதுக்குமே ஒரு ஸ்மால் டிவைஸ் இருக்கு. அதுதான் டேஷ் கேம். இது அந்த சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும். பட் அதை கரெக்டா சூஸ் பண்ணலன்னா அதுவும் வேஸ்ட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு கரெக்டான டேஷ் கேம் எப்படி சூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்குமே இருக்க ஃபர்ஸ்ட் டவுட், டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணா வாரண்டி போயிடுமான்னு. ஹானஸ்டா சொல்லணும்னா இது டிபெண்ட்ஸ் ஆன நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு. நீங்க ஹார்ட் வயரிங் பண்ணும்போது வயரிங்ல மிஸ்டேக் ஆனா எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வரலாம். இது டைரக்டா வாரண்டியை அஃபெக்ட் பண்ணும். ஆனா சிம்பிளா 12 வோல்ட் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணா சேஃப் தான். பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்க சர்வீஸ் சென்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்பதான் சேஃப் சைட்ல இருக்கலாம். நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் கிளைம். இது ரொம்ப பிராக்டிகல் பாயிண்ட். உங்க சைடு ஃபால்ட்னா டேஷ் கேம் வீடியோ உங்களுக்கு அகேன்ஸ்டா யூஸ் ஆகும். அதுவே உங்க சைடு கரெக்டா இருந்தா அதே வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூஃபா இருக்கும். போலீஸ் கேஸ், இன்சூரன்ஸ் கிளைம்ல ப்ரொசஸ் ஃபாஸ்டா நடக்க ஹெல்ப் பண்ணு. டேஷ் கேம் உங்க பக்கம் ட்ரூத்தா நிக்கும். இப்போ மெயின் கொஸ்டின், எப்படி கரெக்டா டேஷ் கேம் சூஸ் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட், டைப்ஸ். சிங்கிள் சேனல்னா ஃப்ரண்ட் ஓன்லி, டுவல் சேனல்னா ஃப்ரண்ட் அண்ட் ரேர், ட்ரிபிள் சேனல்னா ஃப்ரண்ட், ரேர், கேபின். டெய்லி பர்சனல் யூஸுக்கு டுவல் சேனல் தான் மோஸ்ட் ப்ராக்டிகலா இருக்கும். ரேர் ரெக்கார்டிங் இருந்தா பேக் சைடு இன்சிடென்ட் கூட கேப்சர் ஆகும். ட்ரிபிள் சேனல் மெயின்லி கேப் டிரைவர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் டுவல் ஆர் ட்ரிபிள் சேனல்ல இன்ஸ்டலேஷன் ஈஸி இல்ல. ப்ராப்பர் வயரிங் வேணும், கிளீன் செட்டப் வேணும். ஸோ ப்ரொஃபஷனலா இன்ஸ்டால் பண்ணுங்க, அதுதான் சேஃப். நெக்ஸ்ட், வீடியோ குவாலிட்டி. இதுதான் மெயின். 1080p பேசிக் தான். ரியல் வேர்ல்டுல 2K ஆர் 3K தான் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கும். நம்பர் பிளேட் கேப்சர் பண்ண இது ரொம்ப முக்கியம். 4K இருந்தா இன்னும் பெட்டர், பட் பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும். நைட் டிரைவிங் பண்றவங்களுக்கு சென்சார் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ரோட்ல ஹெட்லைட் கிளார்னால டீடைல்ஸ் மிஸ் ஆகும். சீப்பான டேஷ் கேம் வாங்கினோம்னா ஃபுல் ஒயிட்டா தெரியும். குட் சென்சாரா இருந்தா டிஃபரன்ஸ் தெரியும். சோனி ஸ்டார்விஸ் 2 பெஸ்ட்னு இப்பவும் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இங்க ஒரு கேட்ச் இருக்கு. ஸ்டார்விஸ்னு பார்த்த உடனே பெஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கும். நியூ வெர்ஷன் தான் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட், ஃபீல்ட் ஆஃப் வியூ. நேரோ ஆங்கிள் சைடு இன்சிடென்ட் மிஸ் ஆகும். ஸோ வைட் ஆங்கிள் இருந்தா தான் ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். ஃப்ரேம் ரேட் பத்தி ஓவர் திங்கிங் வேணா. ஸ்மூத் ரெக்கார்டிங்க்கு 30 FPS போதும். ஸ்டோரேஜ் சைட் பார்த்தோம்னா டேஷ் கேம் கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்றதுனால 128GB ஆர் 256GB மெமரி கார்டு இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை ரெசல்யூஷன்னா ஃபைல் சைஸ் பெருசா இருக்கும். ஆனா லூப் ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ஓல்டு ஃபோட்டேஜஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகும். நெக்ஸ்ட், பார்க்கிங் மோடு ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க கார் பார்க் பண்ணிட்டு இருக்கும் போது யாராச்சும் டேமேஜ் பண்ணாங்கன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும். ஆனா இதுக்கு ஹார்ட் வயரிங் தேவை. ஸோ அகைன் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இருந்தா பெட்டரா இருக்கும். ஜி சென்சர் எல்லா டேஷ் கேம்லயும் இருக்கும். ஸோ சடன் இம்பாக்ட் வந்தா வீடியோ லாக் ஆகும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இதை ப்ரூஃபா யூஸ் பண்ணலாம். பட் சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அன்னெசரி கிளிப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட், ஜிபிஎஸ் இருந்த ஸ்பீடு, லொகேஷன் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். சில மாடல்ஸ்ல அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ஃபீச்சர்ஸும் இருக்கு. லேன் அலர்ட், டிஸ்டன்ஸ் வார்னிங், இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஆனா உங்க கார்ல ஆல்ரெடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தா இதெல்லாம் இக்னோர் பண்ணலாம். நெக்ஸ்ட், டியூரபிலிட்டி. இந்தியால ஹீட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பேட்டரி பேஸ்டு டேஷ் கேம்ஸ் எல்லாம் லாங் டேர்முக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கலாம். சூப்பர் கெபாசிட்டர் மாடல்ஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட், லாங் லாஸ்டிங் கூட. ஸோ அவுட்டோர் பார்க்கிங் அதிகம்னா இதுதான் பெட்டர் சாய்ஸ். இதோட மவுண்டிங் ரொம்ப சிம்பிள். விண்ட்ஷீல்ட்ல அதேசிவ். சம்மர்ல கொஞ்சம் லூசன் ஆனாலும் டபுள் டேப் யூஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட்ஜெட் அண்ட் ரியாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்கும் சேம் டேஷ் கேம் கரெக்டா இருக்காது. சிங்கிள் சேனல் சீப், டுவல் சேனல் பேலன்ஸ்டு, ட்ரிபிள் சேனல் ஸ்பெசிபிக் யூஸுக்கு. ஹை ரெசல்யூஷன், நைட் சென்சர், சூப்பர் கெபாசிட்டர் எல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களோட யூசேஜுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. வாரண்டி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸ்லயுமே 1 year வாரண்டி கொடுப்பாங்க. சில பிராண்ட்ஸ்ல கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கலாம். ஆனா ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் யூசேஜ் தான் முக்கியம். இம்பார்ட்டன்ட் பார்ட், ரெக்கமெண்டேஷன்ஸ். 15,000 பட்ஜெட்ல பிளிப்கார்ட்ல ஈஸியா கிடைக்கிற 5 சாலிட் ஆப்ஷன்ஸ் சொல்றேன். ஸோ இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க் எல்லாம் வீடியோலையும் டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 70 MAI A500S Pro Plus. Front 2.7K recording, rare 1080p. Sony IMX 335 sensor யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டே டைம் கிளாரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். நைட் டைம்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். பில்ட் இன் ஜிபிஎஸ் இருக்கு. ரூட் அண்ட் ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ணும். அதாஸ் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. 140 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ, பேலன்ஸ்டு கவரேஜ், ஆப் ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஸ்ட்ராங் ஆல்ரவுண்டர் மாடல் பாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். செகண்ட் ஒன் கியூபோ டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ். இந்தியன் பிராண்ட் சப்போர்ட் வேணும்னா இது சேஃப் சாய்ஸ். ஃப்ரண்ட் 2K ரேர் 1080p. WDR சப்போர்ட்னால லைட் பேலன்ஸ்டா இருக்கும். பார்க்கிங் மோடு, ஜி சென்சார், ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கு. ஈஸி இன்ஸ்டாலேஷன், சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் அவைலபிலிட்டி பிக்கெஸ்ட் பிளஸ். பிகினர்ஸுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும். தேர்ட் ஒன் ரெட் டைகர் F71.
கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வேணும்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரண்ட் 4K கிளாரிட்டி, ரேர் 1080p, 170 டிகிரி அல்ட்ரா வைட் ஃபீல்ட் ஆஃப் வியூ, ரொம்ப வைட் கவரேஜ், நைட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், வைஃபை பிளஸ் ஜிபிஎஸ் இருக்கு, சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹீட்டுக்கு ரொம்ப சேஃப், லாங் டேர்ம் யூஸுக்கு ஒரு சாலிட் ஆப்ஷன் வேணும்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் டிஜிட்ரான் பிரைம் டுவெல், அண்டர்ரேட்டட் பட் ரியலேபிள். ஃப்ரண்ட் 2K, ரேர் 1080p, சோனி சென்சார் இருக்கு, கிளாரிட்டி டீசெண்டா இருக்கும், சூப்பர் கெப்பாசிட்டர் சப்போர்ட் இருக்கு, ஸோ டியூரபிலிட்டிக்கு இது ஒரு பிளஸ், ஜிபிஎஸ் பார்க்கிங் மோட் எல்லாம் கவர் பண்ணும், இந்தியன் கண்டிஷனுக்கு இது சூட்டபிளா இருக்கும். ஃபிஃப்த் ஒன் DDPAI Z40 டுவெல் சேனல், காம்பேக்ட் அண்ட் மாடர்ன் டிசைன், ஃப்ரண்ட் 2K, ரேர் 1080p, HDR சப்போர்ட்னால நைட் கிளாரிட்டி பெட்டரா இருக்கும், இன் வைஃபை மொபைல் ஆப்ல இன்ஸ்டன்டா ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்டோரேஜ் ஆப்டிமைசேஷன் இருக்கு, மோர் ஃபுட்டேஜ் சேவ் பண்ணலாம், கிளீன் செட்டப் வேணும்னா இது ரொம்ப நல்ல சாய்ஸா இருக்கும். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா டேஷ் கேம் வாங்குறதுக்கு ரொம்ப செலவு பண்ணலாம் தேவையில்லை. கரெக்டான மாடல் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃபா நிற்கும். இது லக்ஸுரி இல்லை, இப்போ நெசசிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணுங்க, சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.